ஒரு காது குத்தி மாற்றம் வச்சு நாங்கள் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லாத காங்கிரஸ் பிஜேபி அடிக்கிறாங்க. இது ஏஐ காலங்க, நீங்கள் வேற லெவலில் போகலாம். காது குத்து நேற்று வந்துடும். நேற்று சட்டசபைக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் வந்துடும். இந்த காது குத்து இது இந்த மாதிரி இதை தாண்டி எடப்பாடி அறிவிச்ச திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். சிறுபான்மை மக்களை கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி அதை கொண்டு போகணும். திருமாவளவன் சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட இருந்தாலும் அதிமுக தனித்து எங்க பெரிய கட்சி, யாரும் எதிரி கிடையாது. இஸ்லாமியர்கள் மத்தியில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜி கமிட்டி கட்டி கொடுக்கும். இப்போ நோம்புக்கு அரிசி கொடுக்கும். அதில் ஒன்று தான் இப்போ சிறுபான்மை பெண்கள் தொழில் தொடங்க வட்டி இல்லா கடன். இஸ்லாமியர்கள் ஒரு காலத்தில் 11% வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு 2%, 3% கூட இல்லை. அமைச்சர் எத்தனை பேர் இருக்காங்க? சிறுபான்மைன்னு எடுத்தா 2 பேர் இருக்காங்க. இஸ்லாமியர்னு எடுத்துக்கிட்டா நாசர் மட்டும் தான் இருக்கு. அவருக்கு பெரிய துறையெல்லாம் கிடையாது. ஜூனியரா இருந்தா கூட இடைநிலை ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு நல்ல போஸ்ட் கொடுப்பாங்க. 2 துறையை தேவையில்லாம 2 அமைச்சர்கள் தலையில கட்டி அவங்களால இயங்க முடியல. 3 சிலிண்டரும் இஸ்லாமிய சிறுபான்மை பெண்களுக்கான உதவியும் சொல்லியிருக்கேன். என்னுடைய சொந்த அனுபவம், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி இந்த இஸ்லாமிய பெண் அவங்க சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. கடன் எங்கேயுமே கிடைக்கல. சிறுபான்மை பெண்களுக்கு வட்டியில்லா கடனும்னா அவங்களுக்கு ரொம்ப அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அதிமுக சொல்றாங்க பரவாயில்லையே, அதிமுக ஓட்டு போடலாமே. இப்போ இதை எத்தனை பேர்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்குறீங்கன்றது. பிஜேபி இயற்கையாகவே ஒரு பிரச்சனை இருக்கு. பாபர் மசூதி, ரோத்ரா காலம், பாகிஸ்தானுக்கு போ, அந்த மாதிரி பிரச்சனை பண்ண அந்த வடுலாம் இருக்குல்ல, இவர்கள் அதையே தான் பண்ணிட்டு இருக்கு. ரோத்ரா கூட இருந்து ஆதரிச்சவங்க இவங்க தானே. அது அந்த மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பேசினவர் முதல்வர் கருணாநிதி. RSS ஒரு சிறப்பான இயக்கம் சொன்ன இவங்க தான். நீங்க மாத்திட்டீங்கன்னா பசுத்தோலை போதிட்டீங்கன்னா புலி பசுவாயிடுமா? வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர். பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்ன உடனே அதிமுக தரப்புல இருந்து ஒரு விஷயம் ஒன்று முன்னெடுக்கிறாங்க. காது குத்து விழா அப்படின்னு ஒரு இன்விடேஷன் அடித்து அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு 2 மாதம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா என்டிஏக்குள்ளே தான் குழப்படிகள் இருந்த மாதிரியும், கூட்டணி ஜெல்லாகுமா, இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு. பட் இப்போ டிஎம்கேக்கு அது அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இங்கே பிரச்சனை இருக்குது, அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, அவங்க வந்து ஒர்க்கை வந்து முன்னெடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இப்போ என்டிஏ தரப்பில், அதாவது அதிமுக கூட்டணியில் அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக பிரச்சாரம் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தொடங்கிட்டாங்களா? அவங்களுக்கு இனிமே நம்ம பிரச்சாரத்தை சரியா பண்ணா போதுங்கிற சவால் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கா? அதுதான் இருக்கு. ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அதிமுக அதை பண்றது. ஆமாம், நீங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் காது குத்து மேட்டர்லாம் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. ஒரு காது குத்து மாற்றம் வச்சு நாங்கள் பண்ண போறீங்க. காங்கிரஸ் அடிக்கிறாங்க பாருங்க. ஒன்றும் இல்லாத காங்கிரஸ் நான் வேணா உங்களுக்கு தரேன். திமுக பிஜேபி அடிக்கிறாங்க, பிரதமர் அடிக்கிறாங்க. அவ்வளோ இது ஏஐ காலங்க, நீங்கள் வேறு லெவலில் போகலாம். காது குத்து என்றைக்கு வருது? நேற்று வந்துருக்கணும். நேற்று சட்டசபைக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் வந்துருக்கணும். இன்றைக்கி தான் இந்த வீடியோ வைரல் ஆகுது. அதுவும் இன்னொன்று, அந்த காது குத்து இது இந்த மாதிரி இதை தாண்டி எடப்பாடி அறிவித்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். சிறுபான்மை மக்களை கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி அதை கொண்டு போகணும். அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க விட்டுட்டாங்களோ எப்படி? நமக்கு ஏற்கனவே வராது, பிஜேபி இருக்கிறனால அந்த வாக்கு வரவே போகிறதில்ல, அப்படிலாம் கிடையாது, பண்ண வேண்டாம்னு விட்டுட்டாங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. சீமாஞ்சால்னு ஒரு பகுதிங்க, கொங்கு மண்டலம் மாதிரி, பீகாரில் அதிகமாக முஸ்லீம் டாமினேஷன் தான். அங்கே வந்து கிட்டத்தட்ட 38-40 தொகுதி அந்த சீமாஞ்சால், 41 தொகுதின்னு நினைக்கிறேன். அதில் 28 தொகுதிக்கு மேலே என்டிஏ ஜெயிக்குது. எப்படி சாத்தியம்? நிதிஷ்குமார் இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரிய லெவலில் ரீச் ஆகிறார். நீங்கள் என்ன தான் திருமாவளவன் சொன்ன மாதிரி, என்ன தான் அதிமுக வந்து பாஜக கூட இருந்தாலும், இவர்கள் சொல்கிற மாதிரி அடிமை இருந்தாலும், அதிமுக ஒரு தனித்து இயங்குகிற ஒரு மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சிக்கு யாரும் எதிரி கிடையாது. இஸ்லாமியர்கள் மத்தியில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லோரையும் சமமாக பார்க்குறவங்க. இன்னும் கேட்டால் பல விஷயங்கள், ஜெருசலம் இது ஹஜ்ஜி மானியம் கொடுத்தது, ஹஜ்ஜி கமிட்டி கட்டி கொடுத்தது, இப்போ அரிசி கொடுத்தது. இப்போ நோன்பு, இன்னையிலேருந்து நோன்பு ஆரம்பம். அப்போ நோன்புக்கு அரிசி கொடுக்குறது, நோன்பு கஞ்சி தயாரிக்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே இது. அதில் ஒன்று தான் இப்போ சிறுபான்மை பெண்கள் தொழில் தொடங்க வட்டி இல்லா கடன். இதெல்லாம் பண்ணுறாங்க. இதோட தொடர்ச்சியாக பாஜக கூட கூட்டணி வைக்காமலும் இருந்துட்டா பாஜக என்ன பண்ணுச்சு சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் என்ன பண்ணுச்சு சொல்லுங்கள்? அப்போ ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களும் வந்து கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாங்களா பாஜக? நான் கேட்குறேன். கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க. ஜெருசலத்துக்கு இதே மாதிரி ஹஜ்ஜி போகிற மாதிரி தான் அவங்க ஜெருசலம் போகிறது. அதுக்கு மானியம் ஜெயலலிதா தான் அறிவித்தாங்க. கன்னியாகுமரியில் ஒரு கூட்டத்தில் அறிவித்தாங்க. 2011 நினைக்கிறேன், 10-11 அப்போ தான் ஆட்சிக்கு வராங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்க வரையும் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ சொல்கிறேன், டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு ரூபா ஜெருசலம் மானியமாக கொடுத்தாங்களான்னு கேளுங்க கிறிஸ்தவ மக்களுக்கு. என்ன தான் பண்ணீங்க நீங்கள்? சிறுபான்மை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை, ரெட்ட வேஷம் போட்டு கடைசி வரைக்கும் நீங்கள். இல்லை, மற்ற ஆட்சிகளில் வந்து பரோல் கூட கொடுக்கல, இந்த ஆட்சிகளில் அது கொடுக்கப்படுது திமுக ஆட்சியிலன்னு சொல்கிறாங்க சார். பரோல் கேட்டவருக்கே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜாமீன் கேட்டவருக்கு
சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இவர்கள் போட்ட அஃபிடேவிட் பார்த்தா காண்டாயிடும். நீங்கள் தடாரையை கூப்பிட்டு பேட்டி எடுங்களேன், வச்சு அப்படியே கிழிச்சிருவார். இல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவ்வளோ இப்போ விஷயங்கள் காங்கிரஸ்ல உள்ள ஒருத்தர் அதான் சொல்றாரு. ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள்கிட்ட போய் அதிமுக ஜெயக்குமார் அவர்கள்ட்ட அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது சிறைவாசிகள் விடுதலை பத்தி பேசுங்கன்னு கேட்கும் பொழுது, அது இப்போ டாக்ல இல்ல, நீங்க கொஞ்சம் டாக்கு கொண்டு வாங்க நான் பேசுறேன்னு சொன்னதா காங்கிரஸ் அலீம் அல் புகாரி சொல்றாரு. ஆனா திமுக ஆட்சியில அப்படி இல்ல. அவங்க என்ன வந்து பண்ணிட்டாங்க? இந்த மாதிரி பரோல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களும் இது பரோல் சாதாரண வந்து விஷயம் பரோல் இல்லைன்னு திமுக கொடுக்கலங்க. பரோல் வந்து கோர்ட்டு தான் கொடுக்கும். சிறை கைதிகள் விடுதலை பற்றி பேசுனீங்களா இல்லையா? என்ன பண்ணீங்க? வந்தவொடனே பாண்டியன் கமிஷன் ஒன்று போட்டீங்க. அதான் நம்ம வந்து சிறை கைதி விடுதலை சம்மந்தமான ஒரு அரசாணை 632 ஒன்று கொண்டு வந்தீங்க. அதில் வந்து ஜாதி மதம் குண்டுவெடிப்பு கைதிகள் இந்த நடுவில் இந்த கைதிகள் விடுதலை இருக்குல்ல, அதில் வந்து வரமாட்டாங்கன்னு ஒரு அரசாணையை நீங்களே போட்டீங்க. ஒருத்தர் வந்து பெரிய தலைவர், அவருக்கு கிட்டத்தட்ட அவங்களாம் இது அந்திம காலத்துக்கு வந்துட்டாங்க. இனி அவங்களால வீட்டில் கூட போயிட்டு விடுதலையான கூட வீட்டில் கூட அவங்க சாதாரணமாக இயங்க முடியாது. கிட்னி ஃபெயிலியரு, பல பிரச்சனை. ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் போடுறாங்க. இவங்க போட்ட அஃபிடேவிட்னா தெரியுமா? இவரை விட்டிங்கன்னா அங்கே வந்து இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவரால் அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல், இப்படி தான் போட்டாங்க. அந்த அஃபிடேவிட் இன்றைக்கும் இருக்குது. இந்த மாதிரி எந்த விதத்துலையும் இவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஓகே. ஆனால் வெளியில் வந்து நாங்கள் இஸ்லாமியுடைய பாதுகாவலர், அதை தானே இப்போ தடாரகிம்னா அதானே கேட்குறாரு. நம்மளோட அவங்களுக்கு நல்லா இப்போ அதுக்கு பெரும்பான்மையான சிறுபான்மை மக்கள் வந்து ஈல்ட் ஆயிடுறாங்களான்னு கேட்குறேன். சிறுபான்மை மக்கள் அப்படி பார்க்கல. இவங்க பண்ணுற பெரிய பிரச்சாரம் இருக்குல்ல, பிஜேபிகிட்ட இயற்கையாகவே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, பாபர் மசூதி இடிப்பு, கோத்ரா கலவரம், ஆடாத ஆட்டம்ல, அந்த வடுலாம் இருக்குல்ல, அதனால அது இன்னமும் இவர்கள் அதையே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அதை விட பெருசாலாம் பண்ணியிருக்காங்க. கோத்ரா கலவரத்தை கூட இருந்து ஆதரிச்சவங்க இவங்க தானே. ஆர்எஸ்எஸ் ஒரு சிறப்பான இயக்கம்னு சொன்ன இவங்க தானே. இன்றைக்கி நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் யோகியில் உன் மேலே பசுத்தோலை போதிட்டிங்கன்னா புலி பசுவாயிடுமா? அன்னைக்கு கோத்ரா கலவரம் நடந்தப்போ நீங்கள் தான் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க, ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அது அந்த மாநில சட்டம் உங்களுக்கு பிரச்சனைன்னு பேசினவர் முதல்வர் கருணாநிதி. குற்றவாளியில் முஸ்லீம் தீவிரவாதிகள்னு முதல்ல இது பண்ணது அவர் தான். இதெல்லாம் நம்ம யாருமே ஆதரிக்கலை, தேச விரோத செயல் அது. ஆனால் அதை பயன்படுத்தி எல்லாரையுமே அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்கு இஸ்லாமியர்கள் எல்லாரையுமே பார்க்குற பார்வையெல்லாம் அன்றைக்கி கொண்டு வந்ததெல்லாம் இவர்கள் தான். அதனால் இந்த தீவிரவாதம் இந்த மாதிரி பண்ணுறவன் தனி, அவன் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இந்தியனே கிடையாது, இந்திய இறையாண்மைக்கு எதிரானவன். அதே நேரம் எல்லா இஸ்லாமிய மக்களையும் அதே பார்வையில் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஜக பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணாங்க. அதெல்லாமே ஒரு கட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்குச்சு. அதை இவர்கள் இப்போ இவருடைய இந்த ஆட்சியுடைய அவலங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நாங்கள் தான் உண்மையான, அதுக்கு பெரிதும் பயன்படுவது காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுக்கும் மட்டும் தான் சமரசம்லாம் பிஜேபி எதிர்ப்பாங்க. இப்படி ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் சமரசம் இல்லாமலாம் கிடையாது. பாதி பேர் இன்றைக்கி பாஜக இருக்கிறவங்க காங்கிரஸ்காரன் தான். அதனால் அந்த தோற்றம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது. இதை வந்து இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் எதுவுமே பண்ணலன்னு பிரதிநிதித்துவம் செலுத்துக்குங்க. இஸ்லாமியர்கள் ஒரு காலத்தில் 11% வரைக்கும் இந்த இதுக்குள்ளெல்லாம் இருந்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டில், மற்றதுலலாம். இன்றைக்கி எடுத்திங்கன்னா 2%, 3% கூட இல்லை. ஒரு அமைச்சரே எடுத்துங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க? சிறுபான்மைன்னு எடுத்தால் 2 பேர் இருக்காங்க, இந்த பால்வளத்துறையும் இன்னொருத்தரும். ஆனால் இஸ்லாமியர்னு எடுத்துக்கிட்டால் நாசர் மட்டும்தான் இருக்கார். அவருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய துறையெல்லாம் கிடையாது. எப்படி ஆதி திராவிடர் நலத்துறை, ஆதி திராவிடர் அமைச்சர்கள் அவ்வளோதான், கீ போஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஜூனியராக இருந்தால் கூட இடைநிலை ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு நல்ல போஸ்ட்டு கொடுப்பாங்க. 2 துறையை தேவையில்லாமல் 2 அமைச்சர்கள் தலையில் கட்டி அவங்களால இயங்க முடியாதுன்ட்டார் முத்துசாமி. அவர்கிட்ட போய் மதுவிலக்கு துறையை கொடுக்குறாங்க. தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர், நிதி அமைச்சர் இருக்கிற வேலை பலு இருக்க எல்லா துறையும் அவங்க தான் பார்க்கணும். ஆனால் அவர்கிட்ட இது இருக்குது, இந்த மின்சாரத்துறையை கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து சிவசங்கர்கிட்ட மாற்றி விட்ருக்காங்க. சிவசங்கர் ஒரு ஜூனியர் அமைச்சர், அவர் துறையை போக்குவரத்து துறையை ஒன்றும் செயல்படுத்த முடியல, அவர்கிட்ட கொண்டு போய் மின்சாரத்துறையை கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏன் யாரும் சிறுபான்மை யாருமே இல்லையா? யார்கிட்ட? அப்போ இந்த விஷயங்களெல்லாம் கூட பேசி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக அதிமுக தவறுறாங்கன்னு நீங்களே? ஆமாம், பின்னா இதெல்லாம் பண்ணணும். இப்போ இன்னும் வேகம் எடுக்கணும். கொஞ்சம் 3 சிலிண்டரும் இஸ்லாமிய சிறுபான்மை பெண்களுக்கான உதவியும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பெருசாக கொண்டு போகணும்ல. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சொந்த அனுபவம், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி இந்த ஒரு 30-35 வயது இஸ்லாமிய பெண் இந்த சிலிண்டர் மேட்டரும் தொழில் துவங்க கடனோன்னா அவங்க சின்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடன் எங்கேயுமே கிடைக்கல, அடுத்து விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் சிறுபான்மை பெண்களுக்கு வட்டியில்லா கடனோன்னா அவங்களுக்கு ரொம்ப அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அதிமுக சொல்கிறாங்க பரவாயில்லையே, இந்த மாதிரி வந்தால் நம்ம அதிமுக ஓட்டு போடலாமேன்னு. அப்போ இதை எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு இருக்குல்ல, சூழ்நிலை தான் உங்களுக்கு நீங்கள் மாறி இருக்கு. அப்படியே நீங்கள் அந்த சூழ்நிலையோடு சேர்ந்து இன்னும் இறங்கி அடிக்கணும்.
பட் மற்றபடி பிரச்சாரங்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் மட்டும் தானே பண்ணுறாரு. ஏன் இப்போ மற்றவங்களுக்குலாம் ஆட்சிக்கு வரணும்னு தோணலையா என்ன? அதான் அந்த இயலாமையை தான் மாற்றணுன்றான், உடைக்கணுன்றான். ம். ரிலே ரேஸ்னா 4 பேர் ஓடுறது, ஒருத்தர் ஓடிட்டு இருக்குது. ஆனால் விமர்சனமாக பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிமைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அரசியல் ரீதியான விமர்சனமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆட்சியை கவுக்க முற்பட்டு ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கிழிச்சிட்டு வெளியே போய் நின்னாரு. இன்னும் வேணா பாருங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடை இல்லாமல் போவார் அப்படிங்கிறாங்க. இது அப்படி எப்படி பேச சார்? வச்சது யாரு? பேசுனாங்கன்னா அதுக்காக ஆல்டா- நானும் அதையே பண்ணுவேன்னா எப்படி ஆமா, சார்? 100 இவங்க இப்படி பேசுறாங்கன்னா நான் தரம் தாழ்ந்து பேச மாட்டேன், என்னோட விமர்சனங்கள் அப்படி இருக்குன்னு ஒரு தலைவர் எடுத்துக்காட்டா இருக்கணும்ல, மக்கள்கிட்ட சொல்லலாம். என்னால கூட இப்பெல்லாம் பேச அப்போ கூட முடியும் அவர் வந்து இவங்களை பற்றி பேசுறதுக்கு அவர் சொன்னார்ல, 1000 இருக்கு, நான் அதை பேச மாட்டேன்னு. ம். அவர் பேசணும் 1000 இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி பேசல. இரவினில் ஆட்டம் பகலின் தூக்கம் தான் சொல்கிறாரு. போஸ்ட்டுக்கு லைக் போட்டு டீசெண்டாக தொடுறாருங்க, டீசெண்டாக தொடுறாரு. ம். ஆனால் நீங்கள், நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக உங்களை கேட்குறேன், சொல்லுங்கள். உதயநிதி ஸ்டாலின் இந்த 5 வருஷத்தில் அவர் பேச்சில் எங்கே போய் பேசினாலும் டெம்ப்ளேட்டாக ஒரு 4 வரி இருக்கும். சொல்லுங்கள். நான் பாஜகவுக்கு அடிமையா இருக்கிறாங்க இடம். அதிமுக தவழ்ந்து வந்து பதவி வாங்கினாரு. டேபிள் கீழே ஆ. காரும் காலும். ம். இது போன தேர்தல் அதிகமா இருந்த மாதிரி எனக்கு பார்த்த மாதிரி தெரியுது. நீங்க இந்த ஆட்சி காலத்திலே அதிகமா பேசினாலும் சொல்றீங்களா? அப்போ நீங்கள் எங்கேயோ தூங்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை நம்ம உதயநிதி பேச்சே கேட்கலன்னு அர்த்தம். நேற்று வரைக்கும் பேசியிருக்காரு. நான் இந்த ஆட்சியில் தான் சொல்கிறேன், இவர் துணை முதல்வர். நான் ஏன் சொல்கிறேன், துணை முதல்வராக வந்து இந்த 5 வருஷம் இதை தான் பேசியிருக்காரு. அவர் பேச்சில் இதுதான் இருக்கும். அப்புறம் கூடுதல் அடிமைகள் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கு. ம். முதல்வர் அதையும் பேசக்கூடாது, அவரும் அதை தான் பேசுகிறாரு, காலை பார்த்து நடக்கிறாரு. அதெல்லாம் ம். அப்போ இது எல்லாம் என்ன, உங்கள்கிட்ட அவங்கள எதிர்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தனிநபர் தாக்குதல் நடத்துறீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு தடவை அடிச்சு விட்ருவார். பார்த்துறீங்களா, பால் டாயில்னு சொன்னார். அப்போ நாங்களாம் கூட விமர்சனம் பண்ணோம். லாஸ்ட்டில் அவரையும் கொண்டு போய் அந்த மாதிரி இறக்கி விட்டீங்களே, ம். இவங்க பேசிட்டோம், நீங்கள் பேசாதீங்கன்றதான் எங்களுடைய இதுவாக இருந்தது. ம். இப்போ இவர் மறுபடியும் அதை பேசணுன்னா மறுபடியும் ஒரு தடவை அடிச்சுட்டு விட்டுறாரு. ம். ஆனால் நீங்கள் இதை தூக்கிட்டு வரீங்களா, மக்கள் பிரச்சனை எவ்வளோ பேசுகிறாரு, ஏன் அதை தூக்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி தானே மக்கள் பிரச்சனை அதிகம் பேசுகிறாரு. ம். நீங்கள் நயினா நாகேந்திரன் கூட அப்பப்போ வாய் விட்டு மாட்டிக்கிறாரு. இப்போ கூட இந்த இப்போ கூட த்ரிஷா பேர் நல்ல சகுனம். திரிஷா விட்டுருங்க, அது மன்னிப்பு கேட்டார். நல்ல சகுனம்னாரு, ம். சாவு விட்றது நல்ல சகுனம்னு வாய் விட்டுறாரு. அதனால் சில பேர் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம். தான் நிலைமையாக இருக்குது. அன்னைக்கு மழை பெய்யுதுன்னுலாம் சொன்னாங்க, கூட்டணி சேர்ந்த உடனே மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கும் விதமாக தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ கூட மழை வருது அப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பேச்சில் தான் அந்த காலை பார்த்து நடக்கிறது கூட சொன்னார். அது வேற ஏதோ ஒரு விமர்சனத்தை தொட்டு தான் சொன்னார். நீங்கள் அதில் முழுமையாக இல்லை, அதனால் நீங்கள் வந்து சமாளிக்காதீங்க. காலும் காரும்னா அது அர்த்தம் வேறு. காலை பார்த்து நடக்கிறதுனா காலில் விழுந்து தவழ்ந்து போகிறீங்கன்றதான் சொல்கிறாங்க. அதை கூட இருக்கிற லகுட பாண்டிகள் விதவிதமாக மாற்றி மாற்றி எழுதி கொடுப்பாங்க. அர்த்தம் என்னென்னா இதுதான். அதை தாண்டி இவர்களால் எதையும் எடப்பாடிக்கு எதிராக சொல்ல முடியும். சரி, ஓகே. ஆனால் அதுதான் பிரச்சனை. அதை அறுவடை பண்ணிக்கவும் அதிமுக ஏன் வந்து என்ன அது, என்ன நீங்கள் திட்டுவீங்க, நான் எப்படி அறுவடை பண்ணுறது? இல்லை, அறுவடை பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கு களம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? திமுக கூட்டணிக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, கரண்ட் பில் பிரச்சனை, வீட்டு வாடகை பிரச்சனை, அந்த நிலவரி சொத்து வரி பிரச்சனை, இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதிமுக ஏன் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுதானே நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன். எல்லாமே சாதகமாக இருக்குது, இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொன்னேன். நான் மட்டும் மாற்றியா சொன்னேன்? இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பண்ண மாட்டேன்னா அவங்க தான் போய் கேட்கணும். ஏன்பா காலைல எந்திக்க மாட்டேங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அவங்க தான் எந்திக்கணும். எந்திரிச்சு ஓடி ஈடி உடம்பு இது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ரன்னிங் ரேஸ் ஓடும். ஆனால் களம் சாதகமாக இருக்குது. களம் சாதகமாக கிரவுண்டு இருக்குது, ரெடியாக கிரவுண்ட் இருக்குது, ஷூ இருக்குது, ட்ராக் இருக்குது, காலைல டிஃபன் செஞ்சு வைக்கிறதுக்கு அம்மா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. சாப்பிட்டு இறங்கி நம்ம எந்திரிச்சு இறங்கி ட்ரெஸ்ஸை மாட்டிக்கின்னு காலையில் இப்போ உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தால் உடம்பு நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா என்ன பண்ணுறது? அன்றைக்கி ரேஸ் வர அன்றைக்கி ஓடுறேன்னா இன்றைக்கி தான் எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பாதிக்கும் தானே. அப்புறம் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக ஜெயிச்சிருவோம்னு நினைக்க முடியும்? எலெக்ஷன் ரிசல்ட்டில் கூடுதல் கிடைக்கிறது குறையும், அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த இம்பாக்ட் தான் அதுதானே ஏற்படும். மேட்ரு. அது நீங்கள் ஷுவராக நம்புறீங்க? ஆமாம், கூடுதலாக கிடைக்கும்ல. நீங்கள் நல்லா பிரச்சாரம் கொண்டு போனீங்கன்னா கூடுதலாக கிடைக்கும். சீட்ஸ் அதிகமாகும். இப்போ நடக்கிறது வந்து தானாக அமையிறது. அப்போ இந்த சுணக்கம் கூட தேர்தலில் தோல்விக்கு வித்திடாது, வெற்றியினுடைய சதவீதத்தை குறைக்க தான். அதான் அப்படி இடிச்சின்னு உடச்சின்னு இருக்குல்ல, அதை இவங்க பார்த்துக்கிறாங்க. ஓகே, விஜய் தனியாக நின்னாலும் இவர் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் விஜய் கூட வந்தால் ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், படுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்கன்னு. அதான் நடக்கும், ஈஸியாக ஜெயிப்பாங்க. நன்றி. நன்றி.